வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தயிர் சாதம். அது மட்டும் இல்லை, சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 250 கிராம், தயிர் 450 ml, பால் 200 ml, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 15லேருந்து 20 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஆயில் தாளிப்புக்கு தேவையான அளவு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தயிர் சாதம் பண்ணும்போது அந்த அரிசி வேகும்போது தண்ணி விட்டுரும், அதாவது சூடு ஆறின பிறகு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் எப்படி பாயில் பண்ணுறோம், அதே டைமில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை அரிசியை தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றின பிறகு எந்த அளவுக்கு ஊறணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் அரிசி. இந்த அரிசியை குக்கரில் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இருக்கும் அந்த ரேஷியோ வாட்டர். அதனால் 1 கப்பு பச்சை அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசி ஊற போடும்போது கரெக்டான ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ மெஷர்மெண்ட் எடுத்துங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கரெக்டாக குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நல்லா மேஷாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் கரெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா தண்ணியே இருக்காது, அதே டைமில் நல்லா கெட்டியான பக்குவத்தில் இருக்கும். இதுக்கு பிறகு பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண பட்டர் என்ன கேட்டிங்கன்னா, அன்சால்ட்டட் பட்டர். அன்சால்ட்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம், சால்ட்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். ஏங்கிட்டனா எனிவே நம்ம சால்ட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எதுக்காக பட்டர் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பட்டர் இந்த இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த சூடோடு மிக்ஸ் பண்ணும், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் கேட்டிங்கன்னா, சூடு ஆறின பிறகு நீங்கள் சாதத்தை கையில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் இந்த சாதத்தை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த அரிசியை வேக வச்சு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி திக்காக வரும். இந்த அரிசியை குக் பண்ணி முடித்த பிறகு பர்டிகுலராக சூடு ஆறின பிறகு தண்ணி விட்டால் வேக வச்ச பக்குவம் தப்பு. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். 1 கப் அரிசி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி தாளிப்பில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய், தயிர், பால் இது எல்லாத்தையும் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியான டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா, எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக விழணும். அந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தாளிப்பு. நம்ம என்ன தான் தயிர் சாதத்தில் தயிர், பெருங்காயம், பச்சை மிளகாய் போட்ட பிறகு அப்படியே சாப்பிட்டாலும், ஆனால் தாளிப்பு போடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே கிடைக்காது. அதனால் நல்ல எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அதாவது மீதி உள்ள இஞ்சி இந்த இடத்துல போட்டிருக்கோம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கு பிறகு காஞ்ச திராட்சை. கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எதுக்காக காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டுருங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தயிர் சாதத்தில் அந்த காஞ்ச திராட்சையோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பெருங்காயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் வதக்கக்கூடாது. பெருங்காயம் அந்த சூடான எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த தாளிப்பு எடுத்து போய்
அந்த சாதத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். இதில் க்ரீமும் போடலாம். க்ரீம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும். ஆனால் அந்த தயிர் சாதம் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை, அந்த தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் க்ரீம் நான் போடல. வேணும்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம். இதே ஸ்டார் ஹோட்டலில் பண்ணும்போது கண்டிப்பாக க்ரீம் போடுவோம். க்ரீம் எதுக்காக நாங்கள் போடுறோம் கேட்டிங்கன்னா, தயிரோட அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா காலைல மிக்ஸ் பண்ணுறது ஈவினிங் வரைக்கும் ஸ்டே ஆகணும். இதே தயிர் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை வந்துடும் ஈவினிங் டைமில். அதனால் கொஞ்சம் க்ரீமை போட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற தயிர் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கத்திரிக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, முழு தனியா 3/4 டேபிள் ஸ்பூன், பச்சை வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், திருவிய தேங்காய் 2 பத்தை, புளி ஒரு சின்ன லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, கடலை எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கத்திரிக்காய் ப்ரிப்ரேஷனுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷனில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு இதுக்கு பிறகு முழு தனியா குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் அந்த டேஸ்ட் மாறும். ஏன் கேட்டிங்கன்னா, முழு தனியாவில் ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் உள்ள ஒரு ஸ்பைசஸ் தான். அதனால தான் நம்ம முழு தனியாக கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கிற டைமில் கொஞ்சம் பச்சை வேர்க்கலையும் போடுறோம். நீங்கள் இதே பவுடர் மாதிரி பண்ணுறீங்க, அதாவது உதிரியாக வர மாதிரி நினச்சிங்கன்னா அந்த டைமில் வேர்க்கலையே தனியாக வறுக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ டைரெக்டாக வந்து இதை வறுத்து அப்படியே கொஞ்சம் அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வேர்க்கடலை போட்டிருக்கேன், மிளகும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா கலர் மாறிடும், வாசனை இருக்காது. அதாவது வறுத்த அந்த மசாலா அந்த பவுடர் வாசனை வராது சொல்கிறேன். இப்போது வறுத்து முடிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது, சீக்கிரமாக வந்து வறுக்கலாம், அதனால் எண்ணெய் போடுறோம். அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும், டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ வறுத்தாச்சில் இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாற்றின பிறகு சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் அதே மண்சட்டியில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் போட்டிருக்கோம். அதாவது தாளிச்சிட்டு அந்த கத்திரிக்காய் குக் பண்ண போகிறோம். அதனால் கடுகு, சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இப்போ கடுகு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. அடுத்தது பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் வந்து ரொம்ப ஃபைன் சாப் பண்ண வேண்டியதில்லை, ஒரு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமாக வதங்கினா டேஸ்ட்டு மாறும், டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 30 to 40% அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் சொல்கிறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர் இந்த இடத்துல அதிகமாக போட்டிருக்கோம். சில்லி பவுடர் கம்மியாக போடுறோம். நான் சொன்ன குவான்டிட்டி டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா குக் பண்ணுற டைமில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காய் நீங்கள் முழுசாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 1/4 கட் பண்ணி போடலாம். உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம்.
ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும், அதாவது ஒரு 10% நல்லா வதங்கிட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த இடத்துல கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை ஊற்றுறோம். ஊற்றின பிறகு திருப்பி நம்ம குக் பண்ணுறோம். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுடுறேன். அதாவது 90% இல்லை 100% வேக வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதாவது ஃபைனாக அரைக்க முடியாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும். இந்த மசாலா 2 விதமாக அரைக்கலாம். ஒன்று வந்து உதிரியாக அரைக்கலாம் பவுடர் மாதிரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன பிறகு தேவையான கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பவுடர் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் வெந்திருக்கா செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் 100% நல்லா வேகக்கூடாது. ஒரு 90% அளவுக்கு வெந்து வர டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் பவுடரை இதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே மேலோட்டம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ப்ரிப்பரேஷன் ரெடி.